விழாப்புறம் என்று விழுப்புரத்தை நான் சொல்லி, அந்த விழுப்புரத்திற்கென்று பல சிறப்புகள் இருக்கு. அதில் மிக முக்கியமான சிறப்பு, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தன் நடிப்பாற்றலால், சில நடிகர்களுக்கு முகம் கூட நடிக்க மறுத்த காலத்தில் நகத்தை கூட நடிக்க வைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்ந்த ஊர் இந்த விழுப்புரம். அவருடைய இயற்பெயர் வி.சி. கணேசன். அந்த வி.சி. என்பதற்கு விரிவாக்கம் என்னன்னா விழுப்புரம் சின்னையா கணேசன். அந்த விங்கிறதுக்கு விரிவாக்கம் விழுப்புரம். இங்கே தான் அவர் வாழ்ந்திருக்கார். அப்படிப்பட்ட நடிகன் வாழ்ந்த ஊர் இது. சிவாஜி கணேசனுடைய நடிப்பு இருக்க, உயர்ந்த மனிதன் படத்தில் ஏசி திருலோகசுந்தர்னு ஒரு டைரக்டர். அதில் நண்பர்கள் 2 பேர் சந்திக்கிறாங்க. அந்த நண்பர் அவர் வீட்டிலே டிரைவராக இருக்கார், மேஜர் சுந்தர்ராஜன். 2 பேரும் கொடைக்கானலில் சந்திக்கிறாங்க. பழைய ஞாபகம் ஒரு பாட்டு படிப்பாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே, பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்னும் தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கை போட்டு நடக்கணும். அந்த டைரக்டர் ஸ்டிக்கை வாங்கி இப்படி நடங்க மிஸ்டர் கணேசன் அப்படின்னு ஏசி திருலோகசுந்தர் நட சொல்லி கொடுத்துருக்காரு. சிவாஜி கணேசன் அந்த குச்சியை வாங்கி 15 விதமான நடையை நடந்து காமிச்சு இதில் எதை எடுத்துக்கிறேன்னு கேட்டிருக்காரு. டைரக்டர் அப்படியே காலை தொட்டு கும்பிட்டு, உனக்கு போய் நான் நடிப்பு சொல்லி கொடுத்தேன் பாரு, நான் எண்ணத்தில் போய் நான் எதுக்கு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னவர். அப்படிப்பட்ட இயக்குநர்களுக்கே நடிப்பினுடைய இலக்கணத்தை கற்றுத்தந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதே மாதிரி சாந்தின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு ஒரு பாடல் ரொம்ப அழகாக இசையமைக்கப்பட்டு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கண்ணதாசனுடைய வரிகள் டியூன் போட்டு டைரக்டர்கிட்ட போட்டு காமிக்கிறாங்க. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ தந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு போட்டு காமிச்சோன்னா சிவாஜி கணேசன் இந்த பாட்டை போட்டிருக்காங்க. இவ்வளவு அருமையாக டிஎம்எஸ் பாடியிருக்காரு, கண்ணதாசன் இவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இவ்வளோ அருமையாக மியூசிக் போட்டிருக்காரு. இதை நான் ஒழுங்காக நடிக்கிறேன்னா அந்த பாட்டு கெட்டு போயிடும். இன்றைக்கி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுங்கள், நாளைக்கு நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் இந்த பாட்டுக்கு எப்படி நடிக்க வேண்டும் என்று யோசித்து அந்த பாட்டை நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டு தான். அந்த சிகரெட்டை குடிச்சிட்டு அப்படியே படியில் ஏறுவார், திருப்பி இறங்குவார். அதில் நடித்தது அவருடைய முகமும் கால்களும் உடல்கள் மட்டுமல்ல, அந்த சிகரெட்டு புகையும் சேர்ந்து நடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகன். அந்த நடிகன் வாழ்ந்த ஒரு ஊர் இந்த விழுப்புரம். நாட்டில் களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதலா, பணத்தின் மீது காதலா, அல்லது அதிகார போதையா? முதல் அடிக்க நீந்த அடிக்காத வேணும். எப்போ ஒரு மனுஷன் இன்னொன்று மனுஷன் கேடா இருக்கணும், அடிமை பற்றி ஆளுநர் எப்போ அந்த அடிக்காவே தோந்துடோ மனுஷன் முருகமாயிடுறான். ஏன்னா மக்களுக்கு நடுவில் முழுக்க போனால பிரச்சனைடா. இந்த நேரத்தில் அனைத்து பட்சம் கண்மை இந்த அடிக்காத வேணும்னு கூட. இப்போ இந்த சாடி மட வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாடி மற்ற சாடி கீழே இருக்கணும் சொந்தில்ல. ஆனால் சாடியை சேர்ந்த மக்களுக்கு பார்த்தீங்களா, மற்ற சாடி மக்களை கீழடா இருக்கணும், அடிமையை பற்றி ஆளுநர் எப்போ அந்த அடிக்காவே தோணுதோ வீட்டு கொளுத்துறாங்க, ஆளுங்களை வச்சுறாங்க. இந்த அனைத்து பட்சம் காரணமே இந்த அடிக்கால வேலை தான். இந்த அடிக்கால வேலையை ஓடிச்சிட்டாலே சாடி மற்ற பிரச்சனை இருக்காது. இப்போ நான் பண வெறியில் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுக்கிற பணக்கார பணம் இல்லாது ஏழையா நாட கீழே நாட உங்க மேலே எப்போ அந்த அடிக்காவே தோந்துடும்
பணம் வெடியா மாறுது. தனத்து பட்சம் காரணமே இந்த அடிகால் வேறுதான். இந்த அடிகால் வேற ஓடிச்சுட்டால சாதி மாட வேட்பாடு இருக்காது, பணக்கார யாரு ஏத்தம் தடு இருக்காது, நாடு வாழ்ச்சி நோக்கி போவோம். இப்போ இந்த அடிகாலை பற்றி கீச்சல் சொல்கிற பார்த்து இப்போ நான் ஸ்கூலுக்கு வார்ம் அப் பண்ணாமல் போயிட்டானா மிச்சம்னு சொல்லுவாங்க. நீ நாளைக்கு வரும்போது வார்ம் அப் 4 5 தாடி என்னவான்னு சொன்னால் என் மேலே படிக்கணும், அது மேலே வச்சுக்கிறா அக்கறை. ஆனால் அதே வச்சு வார்ம் அப் போடல முத்தி போடுறான்னு சொன்னால் அது அடிக்காது. இப்போ அம்மனுக்கு பால் கொடுக்குறாங்கன்னா பால் வேணா நான் டிவி பார்க்க போடுன்னு சொன்னால் நீ டிவி பார்த்து பால் குடின்னு சொன்னால் அது என் மேலே வச்சுக்கிற பாய்ச்சோம். ஆனால் அதே அம்மா நீ பால் குடிச்சாதான் நான் டிவி போடுவேன்னு சொன்னால் அது அடிக்காது. அப்பாட்ட சொல்லி அந்த ஃபைடர்மேன் பொம்மை வாங்க சொல்கிறான். ஆனால் அந்த பொம்மையை வாங்கின்னு வந்து இந்த இங்கே எழுத போகிற எக்ஸாம் பிடிக்குதுன்னு அதனால வச்சுக்கிற பாய்ச்சோம். ஆனால் அடே அப்பா எக்ஸாம் வந்து படிக்காமல் ஃபைடர்மேன் பொம்மைக்கே நீ அம்மே சொன்னாங்கன்னா அது அடிக்காது. வாத்து பந்தியில் தோத்துட்டானா அப்பனை பீச்சுக்கு கூத்துன்னு போய் வெற்றியும் தோல்வியும் ஒருத்தனுக்கே சொந்தம்ல. இன்னைக்கு ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோப்பான், இன்னைக்கு தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான். எப்பாங்க அப்பா சொல்கிறாடோ அதனால வச்சுக்கிறா பாய்ச்சோம். ஆனால் அடாப்பா உனக்கு ரன்னிங் ஓட துப்பு இல்லை, உனக்கு பீச்சுக்கா சொன்னாடு அடிக்காது. இப்போ இந்த தமிழ்நாடு தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டுக்கிறாங்களே அது காரணம் இந்த அடிக்காடு வேறுதானே. இப்போ வருங்கால இந்தியா இலங்கை கையிலன்னு சொல்கிறீங்க, ஆனால் 4 இந்தியா கையில் தானே இருக்கணும். இந்த அடிக்காலையில் கையில் மாற்றிங்கன்னு இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து இந்த அதிகாரியை ஒழிச்சிட்டு அப்படியே காப்பாற்றுங்க. நன்றி. இந்த மைக்கை வச்சு இவன் உயரத்தை அளந்தோம்னா 3.5 மைக்கு தான் இருப்பான். அவன் இந்த மைக்கை பிடிச்சி பேசினான் பாருங்க. இவன் வயசுலலாம் நான் இந்த மாதிரிலாம் ஒரு தொலைக்காட்சி கேமரா முன்னாடி பேசுவேன் அப்படின்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. என்ன அழகாக அவன் பிரித்து கொடுத்தான் பாருங்க. அதாவது ஹோம்ஒர்க் பண்ணுறான், நாளையிலேருந்து ஒழுங்காக பண்ணுறான்னு சொன்னாங்கன்னா மிஸ்ஸு என் மேலே பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஹோம்ஒர்க் பண்ணல போய் முட்டி போடுறான்னு சொன்னாங்கன்னா அவங்க என் மேலே அதிகாரம் பண்ணுறாங்கன்ட்டு இந்த வயசில் அவன் அதிகாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்க. எவ்வளோ மனசு, இந்த சின்ன மனசு அதிகாரத்தில் பாதிக்கப்பட்டு எவ்வளோ வேதனையோடு இருக்குது. தம்பி உனக்கு நான் சொல்கிறேன், நீ என்னைக்கு இந்த இடத்துல கலைஞர் டிவியில் பேச வந்துட்டியோ கண்டிப்பாக அதிகார வெறி பிடித்தவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுவதற்கு தயாராகி விட்டார்கள். நீ வந்துட்டில தம்பி பேசுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி தைரியமுள்ள குழந்தைகள் இந்த நாட்டுக்கு தேவை. ஆழ பிறந்தவர்களை வெறுமனே வாழ பிறந்தவர்களாக ஆக்கியிருப்பது இந்த ஜாதி மத மோதல் தாயா. அதனாலதான் சொல்றேன், நம்ம நாட்டில் உடனடியாக களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதல். என் ஜாதிக்காரன் என் பெண்ணை தொட்டாலோ காதல் திருமணம் செய்தாலோ பரவாயில்லை, ஆனால் வேறு ஜாதிகள் பிறந்தவன் என் பெண்ணை தொட்டு காதல் திருமணம் செய்தால் அவனை சும்மா விட மாட்டேன், வெட்டுவேன் என்று வெறி பிடித்த ஜாதி ஒரு பக்கம். அப்படியே அந்த காதலை ஒத்துக்கிட்டாலும் என் பெண்ணை கொடுத்தா நீ என் மதத்திற்கு மாற வேண்டும் என்று மதவெறி ஒரு பக்கம். ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், மனமே ஒத்து போகும்போது மதம் எதற்கடா நடுவே? எதிர் வீட்டில் இருந்தா வியூ கரெக்டா இருக்கும். நான் சொல்றேனே 3 வீடு தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, உன் ஜாதியா மதமான்னு பார்த்து உசார் பண்ணினே, அப்பதான் வாழ்க்கை பூரா அந்த பண்ணி இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டுல ஜாதி மதம் முதல் அதிகமா இருக்கு. ஜாதி மதங்கள் ஒளியவில்லை, எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஜாதி ஜாதின்னு அலையிற கூட்டத்தில் சாதிப்பது எப்படி? இந்த சமத்துவம் எல்லாம் உலகத்திலே நான் சந்தோஷமாவது எப்படி? நாய்களும் பேய்களும் வாழற கூட்டத்தில் நான் ஏன் பிறந்தேன் தம்பி? இந்த நாசமா போன ஜாதிகள் தானே தெருவில் நிற்கிறேன் தம்பி. ஜாதிக்காக கூட்டத்தை கூட்டும் மிருக ஜாதியை அழிக்கணும், ஜாதிக்காக கூட்டத்தை கூட்டும் மிருக ஜாதியை அழிக்கணும்.
கிடக்கணும். நான் சாபமிடுகிறேன், சாம்பலாகத்தான் சுடுகாட்டிலே கிடக்கணும். ஏமா அந்த பாட்டை எந்த திரைப்படத்தில் எந்த கவிஞர் எழுதினாரு, இல்லை யார் இசையமைச்சு புதுசாக தயார் பண்ண ஆல்பத்திலேருந்து பாடினீங்களா? அருமையான பாட்டாக இருக்க ஐயா. உங்க பட்டிமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்க ரம்யான்ற பொண்ணு தான் அவங்களே எழுதி இசையமைத்த ஒரு பாடல். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சீமா வந்து ஒரு பாடகி இந்த நிகழ்ச்சி மூலம் கிடைச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல கவிஞர் இந்த விழுப்புரத்திலிருந்து கிடைச்சிருக்காங்க. நான் இது மாதிரி புரட்சிகரமான சிந்தனை உள்ள கவிதைகள் இந்த நாட்டில் திரைப்படத்தில் வரணும். ரம்யா வந்து ஒரு மிகப்பெரிய கவிஞராக வளரணும்னு சொல்லி உங்களுடைய பலத்த கரவொலியை எழுப்பி அவங்கள பாராட்டணும். ஐயா, நம்ம நாட்டுல எங்க வந்து ஜாதி மதம் மோதலும் வெறியும் நடந்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜாதி மதம் மோதலே இல்லாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்க. எங்க தெரியுமா? எந்த இடங்க ஜாதி மத மோதலே இல்லாத இடம்? பிராண்டி கடையில தான்யா. அங்க மட்டும் எல்லாம் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து குடிப்பாங்க. 6 ஜாதி ஒரு டம்ளரை கப்புவான் பாருங்க. அடாடாடாடா, இங்கிட்டு இவன் கப்புவேன், அதை வாங்கி அவன் குடிப்பான். அந்த பக்கம் ஒரு இலையில ஒரு 5 சுக்கா ஒருவளை வாங்கி எல்லாம் எடுத்து அப்படியே உள்ள தள்ளுறேன். மாப்பிள்ள மாமா, அவனுக்கு இவனுக்கு மாமா மருமகனே கிடையாது. அங்க எல்லாம் சொந்தக்காரன் ஆயிடுவேன். கள்ளு சாராயம் போன்றவற்றை குடித்தால் தான் போதை ஏறும். ஆனால் ஜாதி மதத்தை பற்றி நினைத்தாலே போத வெறிக்க ஆளாகிவிட்டார்கள் நம் மக்கள்னு சொன்னார் பெரியார். ஜாதி மத மோதலை அறவே ஒழிக்க பாடுபட்டவர். எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் எது நமக்கு வேண்டாமோ அதை கற்றுக்கொள்கிறோமே. ஜாதி மத மோதலால் நம் தேசத்திற்கு நன்மை என்பதை மறந்து மனிதனாய் நம் தேசத்தை உயர்த்து. நம்ம நாட்டில் 35% தான் அதிகார வெறி பிடித்தவர்கள், 50% தான் பண வெறி பிடித்தவர்கள், 99.9% மக்கள் ஜாதி மத மோதல் வெறி பிடித்தவர்களையா. இந்த வெறியிலிருந்து மீண்டெழவே முடியாதா என்ற அச்சம் வல்லரசாக வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு என வார்த்தை பந்தல் போடும் இந்த மண்ணில் ஜாதி மத மோதல் தலைவிரித்து ஆடுகிறது. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும். அதெல்லாம் அப்பங்கய்யா. இப்போ பணம் இருந்தால் நம்மளே பணமாயிடுறோம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அப்பா அம்மாவை கூட பணத்துக்காக பையன் கொலை பண்ணிடுறான். அந்த அளவுக்கு இந்த நாடு போயிட்டு இருக்கு. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம்னு அந்த காலத்து பாட்டு ஒன்று இருக்கு. அதை இப்போ எப்படி தெரியுமாங்க மாற்றி எழுதிடுவாங்க இந்த காலத்து பசங்க. குணம் என்னடா குணம் குணம், பணம் தானடா நிரந்தரம்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்போது என் பேரில் நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என் பேரில் வந்துட்டு ஒரு கேஸ் தரீங்க, நீதிமன்றத்தில் போகுது. அந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து தண்டனை, அப்படி இல்லையா அபராதன்னுவாங்க. அப்போ கூட நான் என்ன பண்ணுவேன், தண்டனை அனுபவிப்பேன்னு பார்க்குறீங்களா? பணத்தை கொடுத்துட்டு நைஸாக அப்படி வெளில வந்துடுவேன். அதாவது முன்னாடிலாம் எப்படின்னா சட்டத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக வெளில வந்தாங்க. இப்ப சட்டத்துக்குள்ள ஓட்டையே போடுறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பணத்து மேல இருக்கிற காதல். லஞ்சத்தை பத்தி ஒருத்தன் 2 வரியில எழுதினான் கவிதை. வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். அவ்வளவுதான் லஞ்சத்தை, ஒரே லைன். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இது இந்த 2 லைன் தான் தெரியும். ஐயா நீங்க கொஞ்சம் பாடுங்களேன் அந்த பாட்டை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதரில்லே, உலகில் மனிதரில்லே. அதாவது இப்போ வந்து ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு விசேஷத்துக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா, நீ பணக்காரனா இருந்தா 10 பேர் நம்மளை வந்து வரவேற்பாங்க. அதே என்கிட்ட ஓரளவுக்கு தான் காசு இருக்குது, என் குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது. நான் ஏதோ அப்படி உள்ளே போனேன்னு வச்சிங்களேன், யாராவது ஒருத்தவங்க தான் வந்து வாம்மா, அவ்வளோதான். நீ வீட்டில் எப்படி இருக்காங்க, வீட்டில் யாரும் வரலையான்னு கூட கேட்க மாட்டாங்க. உட்காருன்னு கூட சொல்கிறதுக்கு நான் அது இல்லாமல் நிற்பேன் நாங்கள். அந்த அளவுக்கு இப்போ பணம் மேலே இருக்க காதல் அதிகமாகிடுச்சு. சரி இதையாவது விடுங்க. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ஜாதி மத பிரச்சனை இருக்குன்னு. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் இப்போ இருக்க இளைஞர்கள் நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் ஒன்று வச்சுருக்குறோம். அரசே அதை சொல்லியிருக்கு, கலப்பு திருமணம்னு.
அப்படி பண்ணிக்கலான்னு போனோம்னா 2 மனமும் இணைஞ்சிரும். இந்த பிள்ளைய பெற்றவங்க வீட்டில் என்ன தெரியுமா பார்ப்பாங்க? பொண்ணு என்ன ஜாதின்னு பார்க்கறது கிடையாது. பொண்ணு வீட்டில் பணம் இருக்குதா? பணக்கார வீட்டு மருமக குறையோட வந்தா கூட ஏற்றுக்குவாங்க. அதுவே தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிற பொண்ணு லக்ஷ்மிகரமாக இருப்பா. அவள் லக்ஷ்மிகரமாக வராளான்னு யாரும் பார்க்கறது கிடையாது. லட்சுமியோட வராளா, வந்தா உள்ளவா, வரலையா அவ்வளோதான். அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த வர பொண்ணை நாராக கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க. யார் யாருன்னு கேட்குறீங்களா? யாராரு? இந்த முன்னாடிலாம் வீட்டில் அத்தை மாமாவை மாமி மாமா அப்படி இல்லையா அத்தை மாமா அப்படின்னு கூப்பிட்டோம். இந்த மாமியார் மாமனார்லாம் எப்படி வந்தது தெரியுங்களா? இவங்க எல்லாம் நாராக கிழிச்சு தொங்க விடுறாங்க பாருங்க. அதனால தான் நாங்கள் அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். மாமியார், நாத்தனார், மாமனார், கொழுந்தனார்னு. இந்த எல்லா நாரும் சேர்ந்து அந்த பொண்ணை படுத்துற பாட ஐயோ முடியலைங்க ஐயா. பணத்தின் மீது இருக்கின்ற ஒரு பற்று ஒரு மனிதனை மட்டும்தான் வீழ்த்தும். ஆனால் சாதி மத பற்று என்பது ஒரு சமுதாயத்தை வீழ்த்தும். ஆனால் அதிகார வெறி என்பது ஒரு நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே வீழ்த்தும் ஐயா. இந்த உலகையை புரட்டி போட்ட போர்கள் உலகப் போர்கள் ஐயா. கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? காதலா, பணமா, சாதியா? ஹிட்லர், முசோலினி போன்ற தலைவரெல்லாம் பிதாமகனாக இருந்தார்களே உலகப் போரில். அவங்களுக்குள்ள இருந்தது என்ன? குடுக்கல் வாங்கல, இல்லை மதப்பற்றா? ஐயா அதுதான் ஏன் அதிகார போதை. அந்த போதை தான் ஏன் வெறியா மாறிச்சு பாருங்க ஐயா. 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அமெரிக்க படை அணுகுண்டு வீசினார் ஜப்பான் மீது. அதன் தாக்கத்தை எழுதுகிறார் ரஃபேல் என்ற ஒரு ஆசிரியர், அவர் எழுத்தாளர். தீச்சுவாலைகள் எழுந்த சூரியனை மறைத்தன, கட்டிடங்கள் தூள் தூளாகின. அந்த துகள்களை இடையே மரங்கள் இடையே மனித மாமிச துண்டுகள் ஒட்டி கொண்டிருந்தன. கண்கள் உருகி கன்னத்தின் வழியே ஓடியது. நிறைமாத கற்பின் வயிற்றில் இருந்த குழந்தைகள் வெளியே வந்து விழுந்தன. கொத்து கொத்தாய் பிணங்கள், ஆங்காங்கே பிணங்கள், கோர காட்சிகள். லட்சக்கணக்கான மக்கள் மாண்டார்களே. என்னையா காரணம்? பணத்தாசையா? இல்லை மத பிரச்சனையா, சாதி பிரச்சனையா? இல்லையா, அதிகார போதையா? அதிகார போதை ஐயா. அதிகார மையம் ஆணையிட்டால் தீர்ப்புகள் கூட மாற்றி எழுதப்படலாம். அங்கே காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். ரைட்டா ஐயா? ஐயா நான் வகுப்பு எடுத்துட்டு இருந்தேன், கோடைக்கால வகுப்பு. அப்போ சொன்ன பசங்கிட்ட நான் நாளைக்கு வர மாட்டேன்பான்னு. ஏன் சார்? நான் டிவி நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு. ஒரு பையன் அவன் பேர் குமார். அவன் சொன்னான், சார் ஸ்மால் ரெக்வஸ்ட். என்னப்பான்னு? சார் பேச்சாளராக போங்க சார், நடுவராக போயிடாதீங்கன்னா. ஏன் குமார்ன்னு? ஐயா நடுவரெலாம் கணக்கு போட தெரியல, தப்பு தப்பாக போடுறாங்க, நீங்கள் வேற மேக்ஸில் வீக்கு அப்படின்ட்டான். இந்த உலகத்தில் இதே கஷ்டமான வேலை சொல்லுங்க ஐயா. உலகத்திலே கஷ்டமான வேலை. உலகத்திலே கஷ்டமான வேலை இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஐயா டீச்சர் வேலை தான் கஷ்டமான வேலை. கைத்து மேல் நடக்கிற வேலை அது. அவன் கேட்பான் பாரு கேள்வி, ஏடா குடமா கேட்பான், எப்படியோ கேட்பான். நாங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஐயா ஒரு பையன் கேட்டான் ஒரு கேள்வி, சந்தேகம் கேட்டான், கேள்வி கேட்டான். ஐயா இளமையில் நம்மை தேடி வருவது எது, முதுமையில் நம்மை தேடி வருவது எது? இதுக்கு என்னையா பதில் சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு தெரியும், நான் சொல்ல முடியாது. ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அவங்ககிட்டே கேட்டேன், தம்பி சொல்கிறான்னு. அவன் சொன்னான், இளமைகள் தேடி வருவது ஃபிகர், முதுமையில் தேடி வருவது சுகர். என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், இந்த வாழ்க்கை தொடங்குற முதல் இரவுக்கும் ஒரு மனுஷன் செத்து போகிறான்ல அந்த கடைசி இரவுக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, இது வாழ்க்கை தொடக்கம்டா, அது வாழ்க்கையோட முடிவுடான்னு. அதெல்லாம் கிடையாது சார், அருமையான டிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். முதல் இரவில் பூவு கீழே இருக்கும், நம்ம மேலே இருப்போம். அந்த செத்த கடைசி இரவில் நம்ம கீழே இருப்போம், பூ நம்ம மேலே இருக்கும். நான் பாரு டே தெய்வமே, வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தத்துவத்தை இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டியடான்ட்டு அவன் சொன்னதை நினச்சி ஒரு வாரம் யோசித்தேன் நான். பயங்கரமான சிந்தனையான